Yeah, this is Venkat for Venkafin.com. We look at the health insurance, pure term insurance, mutual fund, early retirement plan, எதிர் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். தயவு செய்து ரேண்டமாக மாத்திரம் கால் பண்ணிடாதீங்க. எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து கன்சல்டிங் பண்ணுறவங்க கம்மி. பட் இருந்தாலும் ஐ லிவ் இன் கோயம்புத்தூர். நிறைய பேர் கேட்பாங்க, கோயம்புத்தூர்னா நம்ம மீட் பண்ணலாம்னு கேட்பாங்க. கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா அக்ராஸ் தமிழ்நாடு ஒரு வில்லேஜாக இருக்கலாம். என்ஆர்ஐனா மிடில் ஈஸ்ட்லையோ சிங்கப்பூர்லையோ இருப்பாங்க, இல்லை யூஎஸ்ல இருப்பாங்க. காஷ்மீரில் வேலை செஞ்சுக்கிற ஒரு ஆர்மி ஆஃபீஸராக இருக்கலாம், வாட்டவர். பட் எங்கெங்கிருந்தோ கால் பண்ணுறாங்க. அவங்களாம் நான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்களா? அதனால நான் கண்டிப்பாக பார்க்க மாட்டேன்ருவேன் நான். நிறைய பேர், ஒரு சில பேர் வந்து வெளியூர்லேருந்து கால் பண்ணுறாங்களோ என்ன என்ன கேட்பாங்கன்னா, ஆஃபீஸ் எங்கே இருக்கு, ரிலையபிலிட்டியாமா, நம்பகத்தன்மை இருக்கான்னு பார்க்குறாங்களாமா. எனக்கு நான் வாங்குற 5க்கும் 10க்கும் ஆஃபீஸாக நான் மனசில் நினச்சிக்குவேன். பட் ஆஃபீஸ்லாம் எனக்கு கிடையாதுங்க. தமிழ் மக்கள் தான் எனக்கு ஆஃபீஸு. தமிழ்நாடு நம்ம லொக்கேஷன். அவ்வளோதான் மேட்ரு. எனிவே, நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறது வந்து கொஞ்சம் இட் குட் ஹவ் பர்சனலாக நான் ஒரு சில விஷயம் ஷேர் பண்ணுறேன். அது வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது. பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய அடிபட்டிருக்கிறேன் என்னுடைய கெரியரில், விச் இஸ் வாட் ஐம் எக்ஸ்பிரஸிங். கோயம்புத்தூரில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இங்கே இருக்கிற கல்ச்சர் வந்து கொஞ்சம் கைண்ட் ஆஃப் கன்சர்வேட்டிவ் கல்ச்சர். எதையும் இது வந்து ஆண்டர்பிரனல் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஊர். அதனால நிறையா அந்த 50-60 இயர்ஸாக கதையை சொல்கிறேன் நான். கொஞ்சம் நல்லா தே காட் இன் டு அந்த மில்ஸ், இந்த காட்டன் மில்லு, தே காட் இன் டு டெக்ஸ்டைல். பட் இதில் இருக்கிற ஆண்டர்பிரனர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்தே நான் சொல்கிறேன். நான் யாரையும் நான் ஸ்பெசிஃபிக்காக ப்ளேம் பண்ணல. பொதுவாக பேசும்போது நம்ம ஒரு சில கருத்துக்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா நினைக்கிறது தவறாகவும் இருக்கலாம். இது நான் ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். இந்த ஆண்டர்பிரனர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடில் இருக்கிறவங்கலாம் தே ஆர் நாட் ப்ராட் பைண்டனுங்கிறது எழுதி வேணால் நான் தருவேன். ஏன்னா இங்கே இருக்கிற 50-60 இயர்ஸாகவே வந்துட்டு அடுமாட்டி சேலருக்கு தான் வேலைக்கு வச்சுக்குவாங்க இவங்களை. டு பி வெரி வெரி ஓப்பன் டு யூ. அந்த விஷயம் வந்து இன்னுமே கண்டினியூ ஆகுது. தமிழ்நாட்டில் மற்ற ஊரில் கண்டினியூ ஆகுது பரவாயில்ல. பட் கோயம்புத்தூர் இஸ் கைட் எக்கானமிக்கலி வெரி ஸ்ட்ராங். பட் இங்கேயுமே வந்து இங்கே இருக்கிற காலேஜஸில் ஒர்க் கொடுக்குற சேலரி கம்மி. இங்கே இருக்கிற நிறைய செக்டாரில், ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து பசங்க வேலை செய்வாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி கம்மி. இங்கே இருக்கிற நிறைய செக்டாரில் வந்துட்டு சேலரிலாம் ரொம்ப ரொம்ப கம்மி. தேங்க்ஃபுல்லி ஐடி செக்டார் கொஞ்சம் பூம் ஆச்சு, தேங்க்ஸ் டு திஸ் பர்சன் கால் அசோக் பக்தவச்சலம் அண்ட் there is a person called Sridharan Srinivasulu. They did some work and they came out with IT Park back in 2003-2004. இவங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வேர்ல்டு பேங்க்ல இருக்கிற ரிசர்ச் ஒன்று இருக்கு, 2015 ரிசர்ச். நீங்க வேர்ல்டு பேங்க் கேஜிஎஸ்ன்னு போட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும், அந்த பிடிஎஃப் கிடைக்கும். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, வேர்ல்டு ஓவர் 700 சிட்டிஸை செலக்ட் பண்ணாங்க. அதில் இந்தியாவில் ஒரே ஒரு சிட்டியை மட்டும் தான் செலக்ட் பண்ணாங்க ஃபார் ஜாப்ஸ் அண்ட் க்ரோத்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த சிட்டியில் மாத்திரம் தான் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர் பீரியட்ல ஒரு 20,000 ஐடி ஜாப்ஸ் கிரியேட் ஆச்சு. அது பட் கொஞ்சம் ஸ்டாக்னன்ட் ஆயிருச்சு. அதுக்கு காரணமும் இருக்கு. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறேன். ஹேவிங் செட் தட், I'm not hurting anyone, I'm not blaming anyone, but I'm just expressing why people in Coimbatore are paid less. ஓகே, மற்ற டிஸ்க்ளைமர்லாம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் கன்சல்டிங் பண்ணுறதுக்கான வீடியோ கிடையாது. இட்ஸ் அ பர்சனல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ் ஃபார் கோயம்புத்தூர் ஆர் மை ஆங்கர், வாட் எவர். இந்த முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே இருக்கிற ஒரு சில அந்த காலத்தில் வந்து எங்கேயோ அவங்க ஆந்திராலேருந்து வந்தாங்களா, எந்த ஊர்ந்து வந்தாங்க, அடுத்து அதாவது அவங்களுடைய 300 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க எங்கேருந்து வந்தாங்கிறதுங்க ரூட் எங்கன்னு தெரியல எனக்கு. பட் தே கேம் ஹியர், தே எஸ்டாப்ளிஷ்டு சம் மில்ஸ் ஹியர் ஆர் அந்த டெக்ஸ்டைல், இது கொஞ்சம் அவங்களுக்கு அந்த காட்டன் இதெல்லாம் இருந்திருக்கு, அந்த மில், அந்த த்ரெட் வீவிங், வாட் எவர், அதுக்குள்ளே போயிட்டாங்க. பட் இவங்களுடைய கல்ச்சர்னா அந்த காலத்துல இருந்தே ஒரு லேபர் ஒர்க் ஃபோர்ஸை இவங்க கிரியேட் பண்ணிட்டாங்க. லேபர் ஒர்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும்போது என்னென்ன, லேபர்ஸ் வில் பி பெய்ட் லெஸ். அப்புறம் ஒரு சில பேர், எல்லாத்தையும் நான் பிளேம் பண்ணணும்னு என்னுடைய மைண்ட் செட் கிடையாது. ஒரு சில பேர் வந்து அந்த அதிகாரத்தன்மை, அவங்களுக்குன்னு ஒரு இதை சொசைட்டியில் ஒரு இது உருவாக்கிட்டாங்க. மற்றவங்களை யாரையும் வளர விடலை. அதுதான் இருந்திருக்கு ஒரு 50-60 இயர்ஸாகவே அப்படி இருந்திருக்கு. இந்த மாதிரி மைண்ட் செட்டு கன்சர்வேட்டிவான ஆண்டர்பிரனர்ஸ் தான் இங்கே இருப்பாங்க. பெரிய ஸ்டார்ட் அப்பு, வண்ணங்கட்டி, என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, இங்கே இருந்து ஒருத்தவங்க வந்துட்டு வராங்கன்னா, அவங்க பெரிய சாஸ் கம்பெனியை உருவாக்குனாலும், பெரிய டெக்னாலஜி கம்பெனியை உருவாக்குனாலும், அவங்க மைண்ட் செட்டு கன்சர்வேட்டிவாக தான் இருக்கும், ப்ராட் மைண்டடாக இருக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அது உண்மை. தேங்க்ஃபுல்லி பிகாஸ் ஆஃப் ஐ செட் வாட் அசோக் டிட் ஒரு பேக் இன் 2003-2004 கொஞ்சம் கொஞ்சமாக பூவம் ஆகுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2007 பிடபிள்யூசி வந்துட்டு தே கேவ் அ ரிப்போர்ட், கோயம்புத்தூரில் டைடல் பார்க் காட்டலாம், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது, இங்கே வந்து நல்ல ஸ்கோப் இருக்குது, டைடல் பார்க்னு ஒன்று உருவாகினா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கிடச்சி. அந்த லொக்கேஷன் ஓகே தான், பட் அதோட பெருசாக இருந்திருக்கணும், அந்த 4-5 பில்டிங் பத்தாது. பட் அந்த இடம் கிடையாது. மொத்தமாக ஓவராலாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஐடி செக்டார் இஸ் சர்விங் சம்வேர் அரௌண்ட்
எனக்கு தெரிஞ்ச 20,000 to 40,000 சொல்லலாம். நான் 30,000 போட்டுருக்கேன்னா ஒரு 40,000 பேர் ஐடி செக்டரில் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லலாம்னு நான் நம்பிக்கையோட சொல்கிறேன். இவங்க மாத்திரம் தான் தப்பிச்சுட்டாங்கன்னு சொல்லுவேன். இதுலேயும் அண்டர் பெய்டு நிறைய பேர் இருப்பாங்க. பட் இவங்க ஒருத்தங்க தான் இந்த ஐடி செக்டர்னு கோயம்புத்தூரில் தேங்க்ஃபுல்லி தேங்க்ஸ் டு ஃபியூ பீப்புள் தி brought in some good companies here. அதனால் அவங்க வேலை செய்கிறாங்க. பட் இதுலேயுமே இங்கே இருக்கிற ஸ்டார்ட் அப்லாம் பார்த்தீங்கன்னா அது நான் கடைசியில் வரேன். ஐடி செக்டர் சோதனைகள்லாம் அப்புறம் சொல்கிறேன். நான் அடுத்ததுக்கு போயிடுவோம். நம்ம கன்சல்டிங் பண்ணுறவங்கலாம் ரொம்ப கம்மி தான். இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்களும் ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். நம்ம இப்படி பிஸியாக இருந்தோம்னா என்ன பண்ணுறது? எல்லாம் ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜஸ். சரிமே மேனுஃபேக்சரிங் செக்டாரும் ஓரளவுக்கு அந்த காலத்துலேயே பூம் ஆயிருக்கு. இங்கே வந்து நிறைய எம்எஸ்எம்இ இருப்பாங்க. ஒரு எம்எஸ்எம்இ அதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மீடியம் என்டர்பிரைசஸ் வச்சிருக்கவங்க கூட இந்த 2 இயர்ஸில் எனக்கு ஒரு கன்சல்டிங் பண்ணதில்லை. எனக்கு மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுறது ஐடி செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க, கொஞ்சம் மற்ற செக்டாரில் இருப்பாங்க, அவ்வளோதான். பட் அதாவது எம்எஸ்எம்இ பிஸ்னஸ்ல பண்ணதவே கிடையாது. மேனுஃபேக்சரிங் செக்டரில் சேலரிட் எம்ப்ளாயிஸ் எனக்கு பண்ணியிருக்காங்க. இவங்க சேலரி ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். பட் இதுலேயுமே லேபர் ஒர்க் ஃபோர்ஸ் தான் ஜாஸ்தி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் செக்டரில். ஒரு சில ஜெர்மன் கம்பெனிஸ் தே ஹேவ் ஆஃப் ஷோர், அதர் கம்பெனிஸ், வெளிநாட்டு கம்பெனி இங்கே ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸ் வச்சிருப்பாங்க. ஐ திங்க் தே பே லிட்டில் பிட் டீசென்ட்லி, அவ்வளோதான். எஜுகேஷன் செக்டார் வந்துட்டு கேட்கவே வேண்டாம். சுற்றி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு சில காலேஜ் ஸ்கூல்ஸை விட்டுருங்க, தே பே லெஸ். அக்ராஸ் தமிழ்நாடு தே பே லெஸ், அது வேறு விஷயம். காலேஜஸ் வந்து தே மேக் லாட்ஸ் ஆஃப் மணி. மினிமம் இயர்லி இன்கமே வந்துட்டு நான் அவங்க பேலன்ஸ் ஷீட்டாக பார்க்க போகிறேன். காமன் சென்ஸில் சொல்கிறேன், 5 கோடியிலிருந்து 30 கோடி 50 கோடி வரைக்கும் வரும் உங்களுக்கு. எவ்ரி இயர் தே வில் ஹேவ் தட் இன்கம். மேபி இஃப் ஐ எம் ராங் யூ கேன் ஆர்கியூ வித் மீ. நான் பேசதானே செய்கிறோம், நம்ம கண்ணிலேயே பார்த்தோம். பட் எனக்கு தெரியும் ஒரு 30-40 crores-லேருந்து 50 crores ஒரு டீசெண்டான காலேஜ்லாம் இது வந்து ரொம்ப கம்மி இன்கம் அவங்களுக்கு. நான் சொல்கிற நம்பர் சரிங்களா? ஆனால் இங்கே இருக்கிற எஜுகேஷன் செக்டாரில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு they will have so much of experience. ஒரு 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் கூட worst சேலரி தான் கொடுப்பாங்க அவங்க. இதில் வந்து இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்ட ஒருத்தர் அசோசியேஷன் மாதிரி வச்சுக்கிறான். இங்கே இருக்கிற காலேஜஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ கொடுத்தா போதுங்க, நானும் அவ்வளோதான் கொடுப்பேன், நீங்களும் அவ்வளோ. ஆமாம், இவங்க பெரிய மெட்டா, இன்னொருத்தர் வந்து கூகுள் ஹெட் குவார்ட்டர்ஸு. இன்ஜினியரிங் காலேஜில் மிஞ்சி போனால் 50,000 60,000 சம்பளம் கொடுக்குறீங்க. அதெல்லாம் ஹையஸ்ட் பெய்டுன்னு சொல்லுவாங்க அந்த ஃபேக்கல்ட்டியை. இப்போ லோவஸ்ட் இந்த ஒஸ்ட்னு போடுறோன்னா எவ்வளோ இருக்கும் பாருங்க. இதுக்கு அக்ரிமெண்ட்டாக அசோசியேஷனில் நீங்களும் கொடுத்துறாதீங்க, நானும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் $1 million கொடுக்குறீங்க, இதுக்கு எதுக்கு அசோசியேஷன் அக்ரிமெண்ட்? அசோசியேஷன் வச்சு நல்லது பண்ணுங்க. These education institutions are run by mostly politicians or home grown. ரொம்ப வருஷமா பல கோடி இந்த மக்களை வச்சு சம்பாதிச்சு தானே இந்த காலேஜ் ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறீங்க. உங்கள் எம்ப்ளாயிஸ்க்கு நல்லா பே பண்ணுங்க. ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுக்க முடியல, 35,000 ரூபா தாண்ட மாட்டேங்குது சேலரினா 30s இருக்கவங்களுக்கு நான் எங்கே போய் டேர்ம் பிளான் வாங்கி கொடுக்குறது உங்களுக்கு? அண்ட் தே ஆல்சோ நீட் செக்யூரிட்டி. யூ ஆர் நாட் கிவிங் எனி பெனிஃபிட்ஸ் ஆல்சோ டு யுவர் எம்ப்ளாயிஸ். இட்ஸ் வெரி வெரி பேத்தட்டிக். ஐம் டெல்லிங் யூ. காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க்கிங் இன் மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸ் இன் தமிழ்நாடு ஆர் அண்டர் பெய்டு. அக்ராஸ் இந்தியா அப்படி தான் இருக்குது. பட் ஸ்மால் டவுன்கிறனால நான் அழுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. தே ஆர் அண்டர் பெய்டுங்க. ஐ ஃபீல் வெரி சாரி ஃபார் தட். அகெயின் ஐ வில் கம் பேக் டு இந்த ஐடி செக்டார். ஒரு சில நாட் ஆல் வில் பி பெய்ட் வெல். அதுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னு நான் முன்னாடி கடைசியில் முடிக்கும் போது சொல்லிடுறேன். அதெல்லாம் வந்து ஆதங்கம். அப்புறம் வாட் இஸ் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்? சும்மா பெருமை மாத்திரம் வெறும் பெருமையாக பேசுவானு கோயம்புத்தூரில். இது ஒரு பெரிய காமெடியாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், அப்படிலாம் பெருமைப்பட்டுக்காதீங்க. வாட் இஸ் ரியலி இன்டர்நேஷனல் நான் சொல்லிட்டு வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் பேர் வச்சுக்கோங்க, பட் குளோபல் ஏர்போர்ட் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு வயசானவங்க வந்துடைய ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலி, அவங்க பசங்க அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாவிலோ இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அம்மா அப்பா அவங்கள கூப்பிட்டு போனோம்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகணும், சென்னையிலேருந்து இந்த பக்கம் அமெரிக்காவில் ஒரு ஊருக்கு போகணும். அப்புறம் அவங்க ஸ்மால் டவுனில் அமெரிக்காவிலேருந்து இன்னொரு சின்ன டவுனில் இருந்தாங்கன்னா 3 ஃப்ளைட்டு 30 மணி நேரம் ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து யூரோப்புக்கு உங்களுக்கு ஃப்ளைட் இருக்கா? ஸ்டாப் இல்லாமல் ஒரு ஃப்ளைட் இருக்கா? பிட் ஸ்டாப் இல்லாமல் ஒரே ஃப்ளைட் இருக்கா? நான் கரெக்டான டேர்ம் யூஸ் பண்ணல. பட் எனிவே, நீங்கள் போய் சென்னை போய் சிங்கப்பூர் ஃப்ளைட்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் சிங்கப்பூரில் எவன் வேணாலும் போவான். ஒரு ஏர்போர்ட் உண்மையாகவே குளோபல் ஏர்போர்ட்னா சென்னையிலேருந்து போய் தான் நம்ம வந்து யூரோப்பியன் டெஸ்டினேஷனுக்கு ஒரே ஃப்ளைட்டில் போக முடியுது. அந்த ஒரு ஊரை அதான் மழை வந்தால் ஒன்றுமில்லாமல் போயிருந்தே சென்னை. இன்னொரு ஊரை பிடிச்சிக்கோங்க, இப்போவுமே நீங்கள் ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாதுன்னு தெரியுது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை. அவ்வளோதான் தெரிஞ்சு போச்சு. அப்போ வேற இடம் கண்டுபிடிங்க, இன்னும் 50 வருஷம் கழிச்சு கண்டுபிடிப்பீங்க இல்லையா? ஸோ திஸ் இஸ் வெரி வெரி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்கா ஊருக்கு போகும்போது வயசானவங்களை கூட்டு போய் பாருங்க, அப்போ தான் தெரியும் உங்களுக்கு. இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் போய் பாருங்க, லுஃப்தான்ஸா வர டிக்கெட்டு பாதி கரடு கட்டையாக தான் இருக்கும், பரிதாபமாக இருக்கும். அந்த பசங்க அமெரிக்கா போய் உட்காந்துட்டு 5 வருஷம் 10 வருஷம் திரும்பி வரவும் வராதுங்க. வயசானவங்களை பாட்டிக்கு பார்த்தா போகிறத பார்த்தா சங்கடமாக இருக்கும். அதனால் there should be at least one more city in Tamil Nadu which could be Coimbatore, where you have real global airport. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அதுதான் சொல்ல வரேன் நான்.
சரிங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் வரமாட்டாங்க. இன்னும் பெரிய கம்பெனி பாஸ்லாம் வந்ததே பெரிய விஷயம். பெரிய இது வந்த மாரி அதுக்கெல்லாம் பழைய பேர் வேலை செஞ்சு தான் பாஸ்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. பட் நவ் சம் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் தேர். காக்னிசன்ட் இருக்கு, இன்ஃபோசிஸ் இருக்கு, ஏர்ன்ஸ்ட் யங் இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஃபுல்லி சம் பீப்புள் ஆர் தட். பட் இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் ஸ்டார்ட் அப் சொல்கிறேங்க, இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா தே பே வெரி லெஸ். சரிங்களா? ஓகே, நாளைக்கு நான் ஒரு கம்பெனி அனுப்பிச்சா என்னையும் 4 பேர் ப்ளேம் பண்ணலாம். பட் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நான் ஐ ஆல்சோ டூ ஐடி ரெக்ரூட்டிங் அஸ் அ ஃப்ரீலான்சர். பெங்களூர் இருக்கிற கம்பெனிஸ் அவங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து ஒருத்தர் 40 லேக் ஆனுவல் இன்கம் கேட்குறான் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு தே ட்ரை டு கால் மீ அந்த எங்கள் கோயம்புத்தூர் ஏரியாவில் உங்களுக்கு வந்து இதே மாதிரி ப்ரொஃபைல் எனக்கு வேணும், இதே மாதிரி ஸ்கில் செட் வேணும், எனக்கு இங்கே ஒரு 25 லேக்கில் கொடுப்பேன். அதாவது இங்கே வந்துட்டு 50% சேலரி வாங்கிட்டு இங்கே வந்து வேலை செய்வாங்கன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் அ ஸ்மால் டவுன், இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க கம்மி ரேட்டுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. திஸ் இஸ் நாட் பாசிபிள். வேர்ல்ட் ஹஸ் பிகம் ரியலி a குளோபல் எக்கானமினா ஐடி எம்ப்ளாயி இப்படி பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வேற வழி இல்லாமல் பண்றாங்க. இங்க இருக்கிற ஐடி ஆண்டர்பிரினர்ஸ், அதாவது ஒரு ஸ்டார்ட் அப் ஐடி ரிலேட்டடா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்க, ஒரு சாஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுமே ஓகே ஒரு கான்ட்ரிபியூட் பண்றாங்க இந்த சொசைட்டிக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்களுக்கு அங்க இருக்கிற கம்பெனியில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு சொல்றேன். இது அதாவது ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் ஒர்க் பண்ற ஐடி கம்பெனிஸ் பத்தி நான் பேசிட்டு இருக்கிறப்ப, நாட் குளோபல் கம்பெனிஸ் விச் ஹாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் கோயம்புத்தூர். இதுல எப்படி இருக்கும்னு கேட்டேன்னா, அந்த ஓனர் வந்து யூகே, யூஎஸ், ஆஸ்திரேலியா எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாரு. சரிங்களா? இவருடைய டீமே வந்து எப்படி இருக்கும்னா, இங்க ஒரு ஹெச்ஆர் ஒரு டைரக்டர் கண்ட்ரோல் இருக்கும். சரிங்களா? அந்த டைரக்டர் வந்து பயங்கரமான புண்ணாக்கா இருப்பாரு. விச் இஸ் இவர் நிறைய கம்பெனி எனக்கு தெரியுங்க, சாஸ் கம்பெனிஸ் 2-3 கம்பெனிஸ் ஆர் வெரி பிக் ஹியர். அதுல வந்துட்டு ஒரு டாப் மேனேஜ்மெண்ட் இருக்கவன் மாத்திரம் தான் டோட்டல் கண்ட்ரோலும் வச்சுக்குவான். அவன் நல்லா சேலரி வாங்கிக்குவான், 5 லேக் 10 லேக் மந்த்லி வாட் எவர் வாங்கிக்குவான். ஆனா மற்றவங்க யாருமே அவங்க ஸ்கில் செட்டும் எக்ஸ்போஸ் ஆகாது, அவங்க வளரவே விட மாட்டாங்க. ஒரு நல்ல ஸ்கில் இருக்கவங்கள கம்பெனிக்குள்ள வரவும் விட மாட்டாங்க. ஒரு வாளா இருந்துக்குவாங்க. அவங்க இருக்கவங்கள வளரவும் விட மாட்டாங்க. ஏன்னா இங்க யூகே யூஎஸ்ல எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஆண்டர்பிரனர் இங்க கம்பெனி ஆரம்பிச்சுக்கிற என்ன சந்தோஷப்பட்டுக்குவாருன்னா, இவர் தான் கம்பெனியை பாத்துக்கிறாரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்போம், அவர் சொல்றதெல்லாம் கேட்டே இருப்பாரு. மக்கு மாத்திரம் தான் அந்த கம்பெனியில வேலை செஞ்சுட்டு கடைசியில. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் இன் கோயம்புத்தூர். ஐ ரியலி ஸ்பீக் லைக் திஸ் பிகாஸ் ஐவ் எக்ஸ்பீரியன்ஸ் தி சிட்டி. எப்படி இருக்கு, என்ன மாதிரியான growth இருந்திருக்கு இந்த சிட்டியில. வேர்ல்டு பேங்க்ல வந்துட்டு நாட்டில் இருக்கிற அத்தனை ஸ்டேட் சிட்டியை விட்டுட்டு கோயம்புத்தூரை செலக்ட் பண்ணி நல்ல growth இருக்குன்னு காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே நிறைய விஷயம் இங்கேயுமே growth ஆக வேண்டியது இருக்கு. இங்க இருக்கிற ஐடி ஐ மீன் பார்க்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் தே கேன் க்ரோ. ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபோக்கஸ்டாக போயிட்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணி போனீங்க அப்படின்னாக்கா இங்கே என்ன ஆகும்னா, எகெயின் தே ஆர் அண்டர் பெய்டு. மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கவங்க கண்டிப்பாக ஒத்துக்குவீங்க. ஐடி செக்டரில் இன்னும் நிறைய ஐடி பார்க்ஸ் வரணும், அப்போ தான் வந்துட்டு க்ரோத் ஆகும். அது கண்டிப்பாக ஒரு நல்ல குளோபல் ஏர்போர்ட் இருக்கணும், அதுக்கு ஒரு லொக்கேஷன் பார்த்து அவங்க உருவாக்கணும். அதை மக்களும் எவ்வளோ கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்கிட்ட கன்சர்வேட்டிவ் எவ்வளோன்னு கேட்பாங்க. இன்னும் தே திங்க் ஓகே ஃப்ரீயாகவே சொல்கிறாமே, நம்ம போய் ஃபோன்பேல வாங்குவோம், அந்த அந்த பஜார் வாட் எவர் போய் வாங்கிக்குவாங்க. பிரச்சனை வந்தப்பறம் கால் பண்ணுவாங்க. இந்த வீடியோ பண்ணணும்னு நினச்சிட்டு நான் ஒரு நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன். அங்கே ஒரு பொண்ணு கால் பண்ணுது, அண்ணாங்குது. அண்ணா இங்கே பாருங்க, இந்த என்ன நான் பேர் சொல்ல வரல, அந்த ப்ராடக்ட் பேர் ஸ்மார்ட் வெல் பில்டர்னு வச்சுக்கோங்களேன். அது எந்த கம்பெனின்னு விட்டுருங்க. அதில் நாங்கள் போன வருஷம் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணோம், இந்த வருஷம் அதை கேன்சல் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. பாருமா, நான் கன்சல்டிங் ஃபீ வாங்குவேன். போன வருஷம் 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணும் போது கைடன்ஸ் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இப்போவாது ஃபினான்ஷியல் பிளான் கரெக்டாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கைடன்ஸ் வாங்கிக்கிங்க. இல்லைம்மா இல்லைண்ணா அம்மாவை கேட்டு வரேன், இங்கே பாருங்க அம்மாவை கேட்டு வரேன்னு சொல்லுவேன். நிறைய பேர் கால் பண்ணுவாங்க ரெண்டம்மா, அம்மாவை கேட்டு வரேன்னு சொல்கிறவங்க, ஹஸ்பண்ட்டை கேட்டு வரேன்னு சொல்கிறவங்க, ஒய்ஃப்ட்ட கேட்டு வரேன்னு சொல்கிறவங்கள நான் ஃபோனை வைக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கு பேசாமல் அப்படி சொல்லிட்டு போங்க. எனக்கு வந்து கோயம்புத்தூரில் வந்துட்டு கன்சல்ட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இந்த மக்கள் அதுக்காக ஏமாறாமல் இருந்தால் சரி, ஃபினான்ஷியல் டொமைனில் ஏமாந்தும் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க, எங்க ஓரளவுக்கு முன்னாடி ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி கன்சல்ட்டிங் பண்ணால் பெட்டர் அப்படிம்பேன். பட் இருந்தாலும் இந்த வீடியோ இன்னைக்கு என்ன இதுக்காக பண்ணுறேன்னா, ஸ்மால் டவுன்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அண்டர் பே பண்ணுறது தப்பு கிடையாது. பட் கோயம்புத்தூர் வந்து நம்ம இருக்கிற ஊருங்கிறதுனால இது ஏன் இவ்வளோ இன்னுமே growth இல்லாமல் இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சேலரி வச்சுட்டு வாடுறாங்க. அதுக்கு காரணம் ஆரம்பத்துல இருந்தே அந்த கன்சர்வேட்டிவான ஆண்டர்பிரினர்ஸ் அடிமாட்ட சம்பளத்துக்கு வேலையை கொடுத்து கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. ஹோப்ஃபுல்லி இட் சேஞ்சஸ். மக்களும் கொஞ்சம் ப்ராட் மைண்டட் ஆகணும். தே ஹவ் டு ஓப்பன் அப் டு நியூ கல்ச்சர்ஸ், ஓப்பன் அப் டு நியூ எக்கானமி. அவங்களுக்கும் வந்துட்டு இங்க இருக்கிற விசனரி லீடர்ஸே கிடைக்கல. வெதர் இன் பொலிட்டிக்கல் புஷும் எங்களுக்கு கிடைக்கல. ஆண்டர்பிரினர்ஸும் ஒரு பெரிய விசனரி லீடர் எங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதை நான் அடிச்சு சொல்லுவேன். நான் சும்மா ஒரு சில பேர் அவங்க வளர்ந்துக்கிட்டாங்க, அவங்க வளர்றது முக்கியம் இல்லை. இந்த ஊர் வளர்றதுக்கு அவங்க பெருசா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எதை கொண்டு வந்தாங்கன்னு ஒன்றும் பார்க்க முடியல. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் சைஸை பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அவங்க வந்து இந்த ஊர் அந்த அளவுக்கு பெருசா ஆகும்னு அவங்க வந்து விசனரியா அவங்க பார்க்கல. அவங்க they thought it is going to be a small town, but the city is really booming. இங்க இருக்கிற ரியல் எஸ்டேட் அகாடமி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பூம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ
ஐ ஹோப் மெனி குட் குளோபல் கம்பெனிஸ் கம் ஹியர். பீப்புள் ஆர் paid வெல் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். அத்த ராத்திரியில் பண்ணுற வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. மனசில் வந்ததை சொல்லியிருக்கிறேன். அப்படி தான் சொல்லுவேன்.